ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி ஒரு தீபாவளி ஸ்வீட் ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாதுஷா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாதுஷா எப்படி சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். நெய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பட்டரை மெல்ட் பண்ணி செய்கிறப்போ ரொம்பவே இன்னும் நமக்கு பாதுஷா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ பட்டரை மெல்ட் பண்ணி நமக்கு கீ எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சமாக நம்ம எப்போயுமே ஸ்வீட் செய்கிறப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். அதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பேஷலாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கையிலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக கீ, அது ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1.5 கப் மாவுக்கு 1/4 கப் நெய், இதுதான் அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி நம்ம பிணைய ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டே அதிகமாக ஜாஸ்தியாக ஆட் பண்ணக்கூடாது. அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாவு பிணையிறதுக்கு நான் ஒரு 80 ml அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டஃப் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் நம்ம பிணைஞ்சிடக்கூடாது. நமக்கு உள்ள லேயரிங் இருக்கணும், லேயராக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்ஸ் அளவுக்கு தான் நம்ம மாவு ரெடி பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு லேயராக உள்ளே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் பாதுஷா. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இதை நம்ம இப்போ ஒரு காட்டன் கிளாத் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வச்சிடணும். இந்த கேப்பில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சுகர் ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சாஃப்ரான் ஆட் பண்ணணும்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 7 மினிட்ஸ் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ண விட்டுருங்க. ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் போதும். இந்த ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் பாயில் பண்ண விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா பால் ஷேப் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். இது மாதிரி எல்லா டஃப்பும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம பாதுஷா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைனா இன்னர் பார்ட்ஸ்லாம் வேகாமல் அவுட்டர் லேயர் மட்டும் கருக ஆரம்பிச்சிடும். 7 to 10 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாதுஷாலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட டெலிஷியஸான சாஃப்டான ஸ்பான்ச்சியான ஜூஸியான நம்மளோட பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.